கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று மார்ச் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பிரியமானவர்களே, இங்கு கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று எழுதியிருக்கின்றது. அதிலே பாருங்க, அந்த வசனத்திலேயே பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாயை நான் வெறுக்கிறேன் என்று இங்கு வசனம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம அவருக்கு பிரியமில்லாத தீமையெல்லாம் நம்ம வெறுத்து விட வேண்டும். எதெல்லாம் தீமையோ அதெல்லாம் வெறுத்து விட வேண்டும். நன்மையை மாத்திரமே நாம் பற்றி கொள்ள வேண்டும். எல்லாரும் நான் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளை, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மகன், கர்த்தருக்கு பயப்படுகிற மகள் என்று சொல்லி பெருமையாக சொல்லலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறதை எதிலிருந்து ஆண்டவர் பார்க்கிறாராம்? நீங்கள் தீமையை வெறுத்து விட்டீங்களா? தீமையெல்லாம் நீங்கள் வெறுக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே கர்த்தருக்கு பயப்படுறீங்க என்று அர்த்தம். பிரியமானவர்களே, நம்ம யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தில் பார்க்கின்றோம். அந்த நினிவே பட்டணத்தை கர்த்தர் மக்கள் அதிகமான பாவம் செய்ததினாலே அந்த பட்டணத்தை கவிழ்க்கப்படும் என்று சொல்லி யோனா தீர்க்க தரிசியின் மூலமாக அவங்களுக்கு அறிவிப்பு கொடுக்க சொல்லுகின்றார். ஆனால் யோனா தீர்க்கதரிசி அதை சொல்லும் போது பார்க்கின்றோம், அந்த நினிவே பட்டணத்தில் இருக்கிற ராஜாவில் இருந்து எல்லா மக்களும், எல்லா சிறுவர்களும், குழந்தைகளும், முதியோர்களும், ஆடு மாடுகளும் கூட எல்லாருமே கர்த்தருக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி ரெட்டுடுத்தி உபவாசித்த, அதனோடு கூட ஒன்று செய்தாங்களாம், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று எழுதியிருக்கின்றது. தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லி உபவாசிக்கலாம். நம்ம முகவாடலாம் இருந்து உணவை வெறுத்து, நம்ம விரும்புகிறதெல்லாம் வெறுத்து, அப்புறம் நம்ம பல நாட்கள் ஒரு நேரம் உபவாசம் என்று இருக்கலாம், நல்லா ஜெபிக்கலாம், நல்லா வேதத்தை கூட வாசிக்கலாம். ஆனால் நம்ம தீமையை வெறுக்காமல் நம்ம இதெல்லாம் செய்தோம்னா அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம உள்ளத்தில் இருந்தால் நம்ம தீமையை வெறுக்க வேண்டும். ஐயோ, இது தவறு, இது தீமையானது, இது பாவம் என்று சொல்லி அவைகளை நம்ம வெறுத்து நம்ம ஒதுங்க வேண்டும். பிரியமானவர்களே, எதெல்லாம் தீமையோ அதெல்லாம் வெறுக்கணும். யோசேப்பு சொன்னார், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொன்னார். பிரியமானவர்களே, சிற்றின்பங்கள், ஆசைகள், நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தீமையானவைகள் தான். நன்மை தீமை என்று சொல்லி இருக்கிறது. இதில் நன்மை எது தீமை எது என்று பிரித்து நம்ம பழகி கொள்ள வேண்டும். இந்த உலகம் தீமையும் கலந்து தான் இருக்கின்றது. அன்னப்பறவை பாலில் இருந்து அது அழகாக தண்ணீரை விட்டு விட்டு பாலை மட்டும் அது எடுத்துக்கொள்வது போல நாமும் கூட அந்த உலகத்தில் தீமைகள் நிரம்பி இருக்கிற அந்த உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை, அதாவது ஊரோடு ஒத்து வாழ் என்று சொல்லி உலகத்தோடு ஒத்து வாழணும் என்று சொல்லி தீமையெல்லாம் பின்பற்றி விடாத படிக்கு நன்மையை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று வசனம் சொல்லுகின்றது. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து நன்மையை, அதாவது சத்தியத்தை, உண்மையை மட்டும் எடுத்துக்கொள் என்று சொல்லுகின்றது. பிரியமானவர்களை, யோபு புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, பொல்லாப்புக்கு விலகுவதே புத்தி என்று எழுதியிருக்கிறது. பொல்லாப்பை விட்டு விலகு, கர்த்தருக்கு பயப்படுதெல்லாம் ஞானம், அந்த பொல்லாப்பை விட்டு விலகு, அதான் உனக்கு புத்தியை தரும் என்று எழுதியிருக்கிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இந்த நாட்களில் சிலுவை தியான நாட்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அதிகமாக ஆண்டோடைய பாடுகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நம்ம வெறுமனே அதை ஒரு சடங்காச்சாரமாக நம்ம அதை செய்யாத படிக்கு
தீமையெல்லாம் இன்னும் வெறுத்து விட இந்த நாட்களில் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணி நம்ம ஆண்டவருக்கு பயப்படுவோம். கர்த்தர் அப்பொழுது நம்மேல் பிரியமாக இருப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, தீமையை வெறுத்து விடுவது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று எழுதியிருக்கிறது போல உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து வாழலாம். ஆனால் தீமையை வெறுக்கத்தக்கதான ஒரு உள்ளத்தை இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் தருவீராக. விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு நீர் அதை தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இதோ இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி கூட விசேஷமாக உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருப்பதாக, நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. எக்ஸாம் எழுதுகிற உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி ஞானத்தினால் நிரப்புவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.